3 நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வர இருப்பதையொட்டி தமிழகம் முழுவதும் ரயில் நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருச்சி, ராமேஸ்வரம் ரயில் நிலையங்களிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை, தாம்பரம் முதல் கடற்கரை வரையிலான அனைத்து ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்திகளாக பார்த்து வருகிறோம். பிரதமர் வருகையொட்டி வெடிகுண்டு நிபுணர் குழுவினர் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். பிரதமர் வருகையொட்டி சென்னையில் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? விவரங்கள். தமிழகத்திற்கு 3 நாள் பயணமாக வரும் பிரதமர் மோடி அவர்கள் சென்னையில் உள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நாளை தொடங்கி வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி சென்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில் நிலையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. திருச்சி, ராமேஸ்வரம் ரயில் நிலையங்கள் போலீசார் முழு கட்டுப்பாட்டில் வந்திருக்கின்றன. இதே போல சென்னை, தாம்பரம் முதல் கடற்கரை வரை அனைத்து ரயில் நிலையங்களும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எழும்பூர் சென்ற ரயில் நிலையங்களும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே போலீசார் 500 பேர் இந்த பகுதிகளில் தீவிரமான ஒரு ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரயில்வே போலீசார் மற்றும் படை போலீசார் ரயில்வே ஊழியர்களுடன் இணைந்து தண்டாவள ரோந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரின் வெடிகுண்டு செய்யும் நிபுணர்கள் குழுவினர் மோப்ப நாய்கள் உதவியுடன் ஆங்காங்கே சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பயணிகளின் உடைமைகளை முழுமையாக சோதனை செய்த பின்பே உள்ளே நிலையங்களுக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே ரயில் பெட்டிகளிலும் இந்த சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை காவல்துறை சார்பாகவும் பாதுகாப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. 5 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருப்பதாகவும் 22,000 காவல் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில் உள்ள லாட்ஜிகள், தங்கும் விடுதிகள், நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் விடுதிகளிலும் சோதனைகள் மேற்கொண்டு சந்தேக நபர்கள் அல்லது அந்நிய நபர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ற கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவிரமான ஒரு வாகன சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சென்னையில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் காவல்துறை மூலமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில ட்ரோன்கள் பறக்க விடவும், ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் பறக்க விடவும் தடை தீவிரமான ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக 22,000 காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிவப்பு மண்டலமாக பிரதமர் வருகையை ஒட்டி அவர் பயணம் செய்யும் பகுதிகளெல்லாம் சிவப்பு மண்டலமாகவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள், ரிமோட் மூலம் இயக்கப்படும் மைக்ரோ லைட் ஏர்கிராப்ட், பாரா கிளைடர்ஸ், பாரா மோட்டார்ஸ், ஹேண்ட் கிளைடர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹாட் ஏர் பலூன்கள் பறக்கவும் தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சென்று வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் போன்ற பகுதிகளும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.